இப்படி சாப்பிட்டா அந்த சாப்பாடு உடம்புல ஒட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன வீடியோனா, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்று இருக்கப்ப அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரம் பார்க்கக்கூடிய வியாபாரிட்ட ஒருத்தர் சாப்பாடு வாங்கியிருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு அந்த காசை தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இந்த ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. மூவ் ஆன நேரத்துல அந்த வியாபாரி என்ன செய்யறாருன்னா, அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரு. என்னோட காசை கொடுங்க, நீங்க வாங்கின சாப்பாடுக்கு என் காசை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு தூரம் கேட்டும் அந்த சாப்பாடுக்கு காசே தரல அந்த பேசஞ்சரு. ட்ரெயின் நல்ல ஸ்பீடா மூவ் ஆகுறப்ப அவரும் இன்னும் நல்லா ஓடுறாரு. கடைசியில ஒரு கட்டத்துல அந்த ட்ரெயின் இன்னும் நல்ல ஸ்பீடா போறப்ப அவர் வேற வழி இல்லாம விட்டுறாரு. இந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம தான், வறுமையில தான் வந்து பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள்லாம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனா அதிகமா அந்த சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா ஆகும். அந்த 100 ரூபாய்க்காக அந்த மனுஷன் ட்ரெயின் ஸ்பீடா ஓடிட்டு இருக்க நேரத்திலும் கூட நான் உயிருக்கு ஆபத்தான நிலைமையும் கூட 100 ரூபாய்க்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ஓடி இருக்காரு. அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப வர சமூகத்துல மனிதநேயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் நமக்கு தெரியுது. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.